சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்க எம்பெருமன் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்கணும். சிவாய நம. 2026 சனீஸ்வர பகவானுடைய வக்ர பெயர்ச்சி மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் நல்ல பலனை எந்த ராசிக்கு கொடுக்காரு, கெடு பலனை மத்தியமான ராசிக்கு எந்த ராசிக்கு கொடுக்காரு. ரிஷப ராசி, கடக ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, மகர ராசி, மீன ராசிக்கு அற்புதமான பலன்களை தான் கொடுக்க போகிறாரு. இந்த வக்ர பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் யோக நிலைமை தான் கொடுக்க போகுது. மேச ராசி சனி பகவான் வக்ர பெயர்ச்சி பலன். பொதுவாக மேச ராசியில் சனீஸ்வர பகவான் விரயத்தில் தான் சனீஸ்வர பகவான் இருக்கார். விரயத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறனால தொழில் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. தேவையில்லாத முதலீடுகள்லாம் எதுலேயும் தலையிடாதீங்க. காசு பணம் ரெட்டிப்பாக ஆக்குற மாதிரி ஏதாவது ஒன்று உங்களை ஆசை வார்த்தைகளில் கேட்பாங்க. முதலீடில் இல்லை 2 ரூபா வட்டிக்கு வாங்கி 7 ரூபா வட்டிக்கு கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு முதலீடு கேட்பாங்க. இல்லை கிடைக்காத ஒரு பொருள் கிடச்சிருக்கு, இதோடைய மதிப்பு இவ்வளோ மதிப்பு, இதை விற்றா இது திருப்பி கிடைச்சா இத்தனை கோடி கிடைக்குன்னு சொல்லி ஆசை வார்த்தையில் ஏமாற்றக்கூடிய தருணத்திலையும் ஏமாறுவீங்க. யார் ஏமாறுவீங்க? மேச ராசியில் உள்ள பெண்கள் தான் ஏமாறுவீங்க. கணவனுக்கு மீறின சொல்லப்போனால் பொருளாதாரத்தில் நம்ம மேற்படணும் அப்படின்னு ஆதங்கங்க ஆசைகளில் ஏமாறுவீங்க. அதே போல் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் காதல்னு சொல்லக்கூடிய நோயில் மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாவீங்க. அரசியல் பிரவேசம் பண்ணணும், அரசியல் ஆதங்கங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி அரசியலுக்காக பல லட்சம் பல கோடிகளை ஆண்கள் செலவு பண்ணுவீங்க. அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிகளுடைய சொத்து பிரச்சனையில் ஒரு சின்ன பிராபலங்கள் வந்துட்டு போகக்கூடிய தருணமும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பெயர்ச்சி உக்ர பெயர்ச்சியில் மாட்டிக்குவீங்க. பல பேர் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ரொம்பவே இருக்குது. கவன சிதைவு ஏற்படுத்திக்காதீங்க. சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழுங்க. தான் குடும்பத்துக்காக செலவு பண்ணி வீடு நிலம் வண்டி வாகனங்களை வாங்கி வாழ்க்கையை ரசித்து ருசித்து மேசராசி அன்பர்கள் வாழுங்க. அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க. எந்த ஒரு ஜாமீன்லையும் கையெழுத்தும் போடாதீங்க. வக்ர பெயர்ச்சின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது, உக்ர பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த உக்ர பெயர்ச்சியில் மாட்டிக்கிட்டு தத்தளிப்பீங்க. யாரோ எவரோ வாங்கின கடனுக்காக நீங்கள் ஜாமீன் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஜாமீனால் பல சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய தருணமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறையாவே இருக்குது. 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள் உடல் நல குறைவில் பணத்தை வீணாக செலவு பண்ணக்கூடிய தருணமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இல்லை மேசராசியில் பெண்கள் இருந்தீங்கன்னா மேசராசியில் உள்ள பெண்களுடைய கணவர்மார்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவனுக்கு ஏற்படக்கூடிய நோய்க்கு பல லட்சங்களை செலவு பண்ணக்கூடிய தருணம் ஏற்படும். இல்லை கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் தகப்பனுக்குத்தான் பிரச்சனை வரும். அப்போ இது போகிறதுக்கு என்ன வழி? உங்கள் வீட்டு குலதெய்வத்தை நீங்கள் வழிபடணும். உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய தெய்வத்தை செவ்வாய்க்கிழமை வழிபடணும். இல்லை முருகக்கடவுளுடைய வழிபாடுங்களை கந்த சஷ்டி கவசமோ இப்படியான ஒரு அமைப்பு திருப்புகளோ இந்த மாதிரியான ஒரு பாடல்களை பாடினாலோ இல்லை கேட்டாலோ அந்த வீட்டுக்கு சுபிக்ஷங்கள் ஏற்படும்.
விரயம் ஆகாது. அதே போல் மேச ராசியில் உள்ள தாய்மார்கள் கணவன்மார்களுடைய குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய தருணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குறையில்லாமல் இருக்கணும். ஒட்டுணர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய நேரமும் உண்டு. காலதாமதமாக திருமணங்கள் தடைபட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. கவன சிதைவு ஏற்படுத்திக்காதீங்க. சனி பகவானுடைய வக்ர பயிற்சியில் சுப பலன்கள் கொடுத்தார்னா தடைபட்ட விவாகம், சுபகாரியம் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார்? மண்ணு, பொண்ணு, மாலை, மாளிகை, வண்டி, வாகனம், நல்ல துணிமணி, முக மலர்ச்சி, ஃபேஸ் வேல்யூ, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, ஒரு நாட்டாமை போல, அது கோயிலுக்கோ உங்களுடைய ஊருக்கோ ஒரு உயர்ந்த பதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். காசு பணத்துக்கெல்லாம் குறை வராது. தானங்கள் தர்மங்கள் பண்ணக்கூடிய அமைப்புக்கு உண்டான யோக நிலைமையை கொண்டு வைக்கக்கூடிய தருணம் சனீஸ்வர பகவான் நல்ல பலனை கொடுத்தா இதெல்லாம் அள்ளி கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை, தான் பிள்ளைங்க தான் சொந்த பந்தத்தோட ஒரு அரவணைப்பு, அன்பான ஒரு அமைப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார். ஆனால் சனீஸ்வர பகவான் கெடு பலனை கொடுத்தாருன்னா நாடி நரம்புகளில் பிரச்சனை, காது வலி, பல்லு வலி, எலும்புகளில் தேய்மானம், கணையும் பிரச்சனை, அஜீர்ண கோளாறு, எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு இடையூறுகளை காலுக்கோ கையுக்கோ கொடுப்பார். மனநல பாதிக்கப்பட்டவனுடைய தன்மை ஏற்படக்கூடிய அமைப்புகளும் கொடுப்பார். இன்னும் கெட்டு போயிடுச்சுன்னா விபத்துக்களைத்தான் கொடுப்பார். எலும்பு முறிவுகளை கொடுப்பார். இந்த மாதிரியான தருணத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆனால் குடும்பத்தை விட்டு விலகி பற்றற்ற நிலையில் தனக்குன்னு வாழக்கூடிய அமைப்பு இல்லாமல் தேவையில்லாத இடையூறுகளை சந்திக்கக்கூடிய தருணத்திலையும் வீணான மன கசப்புகளை கொடுக்கக்கூடிய தருணத்தையும் பல வம்பு தும்பு வழக்குகளை சட்ட சிக்கல்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிடுவார். ஒரு மனிதன் போகக்கூடாத இடம் போலீஸ் ஸ்டேஷன், ரெண்டாவது இடம் கோர்ட்டு. இப்படி போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டும் போகிறதுக்கு காரகன் சனீஸ்வர பகவான். வீணான பிரச்சனைகளை உண்டு பண்ணாமல் இருக்க எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிங்க. தேவையில்லாத இடையூறு இல்லாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக இந்த பிரபஞ்ச விதியோடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் நிம்மதியோட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி கொடு சாமி அப்படின்னு சனீஸ்வர பகவானை வேண்டிக்கிங்க. கெடுபலன் இல்லாமல் இருக்க தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்தை சொல்லுங்க. 100க்கு 100 தாக்கங்கள் குறைஞ்சு சனீஸ்வர பகவானுடைய பார்வை நல்ல பலனாக அமைஞ்சு உங்கள் ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். ஸ்லோகத்தை சொல்கிறேன், மனசில் வச்சுக்குங்க, இல்லை எழுதிக்கிங்க. ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனீஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றி. இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா உச்ச நிலைமை தான் அடைவீங்க. சனீஸ்வர பகவானுடைய வக்ர பேச்சில் தாக்கத்தில் உடையவர்களுக்கு இந்த ஸ்லோகம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி யாருக்கும் எந்த குறையும் வராமல் எம்பெருமான் சனீஸ்வர பகவானை முறையான வழிபாடுகள் மூலியமாகவே, இல்லை சென்னை பொலிச்செல்லூரில் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு ஏதாவது ஒரு சனிக்கிழமை சாயந்தரம் எம்பெருமானை பார்த்துக்கிட்டு வாங்க. கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது, இருந்தாலும் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா எந்த குறையும் வராமல் எல்லாருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எந்த குறையும் வராமல் இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்.
சிவாய நம. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?